போடும் முத்திரையாய் சின்னவளும் சிந்து கவி பாடும் முத்தாய்மாய் நாடகமும் சிறப்பாய் மேலே ஏறும் முப்புறமும் தமிழே சிகரமாய் புவியில் வாழும் சிகரமாய் புவியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் சிறப்பு விருந்தினர் என் பள்ளி தாளாளர் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் இந்நடனத்தின் மூலம் வரவேற்கின்றோம். தமிழ், ஹிந்தி மற்றும் வங்காள போன்ற பல மொழிகளை அறிமுகித்தனர். இவர் பல நூல்களை
கொண்டு ஏற்றிய வாரி முடிக்கும் ஆற்றல் கொண்ட நமது பள்ளியின் தலைமையாற்றிலே அறிவித்தவழி தலைமையாளர்களை முத்தமிழ் விழாவிற்கு அவர்களை ஓடி வருவதற்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஓதையிடம் மிகச்சிறந்தது ஒழுக்கம் என்று தினமும் ஓதும் சான்றோர்களால் கேட்கும் குறிப்பறிந்து எஞ்சியும் தாய்மொழி பாசமாய் அறிவு கற்று கேட்கும் மாசானாய் மாணவர்களுக்கு நல்வழி காட்டி வரும் என் பள்ளி இருபால் ஆகிய அனைவரையும் என் முத்தமிழ் விழாவிற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். மக்கள் மனதில் சொல் கேளாதவரை திருவள்ளுவரின் சொல்லிருக்கும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று குற்றங்களைய அவ்வையின் வார்த்தைகளை நினைவாக்குபவர்களாய் இருக்கும் எம் புனித வரலாறு பள்ளியில் பட்டாம்பூச்சிகளை பரப்பிக் கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களை முத்தமிழ் விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தமிழிலிருந்து தமிழால் வளர்ந்து தமிழாவிலிருந்து தமிழை உலகிய தமிழ் சான்றோர்களையும் அவை இருக்கும் பெரியோரே இந்திய பெரியோரே நாளைய வரலாறு வருங்கால மேதைகளை எதிர்கால தேவைகளை எம் பள்ளி மாணவர்களை உங்கள் அத்தனை பேரையும் என் முத்தமிழ் விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை முத்தமிழ் விழாவிற்கு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். கா
கொற்றவை இவங்களுடைய தொழில் கொள்ளையடிப்பது. தன்னலத்தம் என்று சொல்லியே வீலில் காண ஆமா வீலில் காண ஆமா வீலில் காண வந்தருள தமிழன்னையே வந்தருள தமிழன்னையே தன்னலத்தம் என்று சொல்லியே வீலில் காண ஆமா வீலில் காண ஆமா வீலில் காண வந்தருள தமிழன்னையே வந்தருள தமிழன்னையே
பாட்டு எழுத வேண்டும் தானே கட்டளை. அதை அடைய பெற்றுள்ளார்கள் இருவராமல் இருக்கலாம் அல்லவா? சடலத்தோடு பிறந்தது சந்தேகம். அது என்று திரும்புகிறது? முத்தமிழ் சங்கத்தை சேர்ந்தது. இத்தனை விவரம் மன்னரும் கருத்து பாட்டு என்று காயடிப்பதற்கு விஷயத்தை புலவரும் விளக்கிக்கலாம் அல்லவா? உண்மையில எவராலும் எட்டு திருமகள் என்று உண்மையே பற்றி கொண்டிருக்கிறார். வணக்கம் அண்ணா. உங்கள் மனசந்தேகத்தை போகிற பாத்திரம் கல்வியை நம்புறவர் இருக்கிறார். அவை நாட்டு புலவர் தொல்லை கண்டார் அவர் நின்றிருக்கிறேன். அதனால்தான் குழந்தையை இங்கே அழுக வைக்கிறார். அதை நீங்களாக ஒரு புலவர் வர வேண்டும். குடும்பத்தில் தவறு உள்ளது கருத்தை அவர் பெற வேண்டும். அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணா பரிசு இன்னும் யாருக்கும் கொடுத்துவில்லையே. ஆமா ஆமா, நானே தான் படித்து சொன்னேன். படித்து விடுகிறேன் அண்ணா. பொழுது வாழ்க்கை அஞ்சிலே தும்பி காணும் கற்காது கண்டது முடியுமோ? வைரிய நட்பின் மைரிய தெரிய தடிய கூந்தலி அறியும் உழவோ நீ அறியும் குவே. ஐயோ சென்ற அமைச்சர் என்றும் காணவில்லையே. அதற்கு ஏதாவது ஒருத்தவர் காட்டாக வந்துவிட்டார். என்ன பண்ணுவது? சரியா சரியா தந்துவிட்டா அமைச்சர் முதல்ல இந்த பால் அண்ணா சற்று பொறுத்தல். புலவரே இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசை வாங்கிக் கொண்டு மேலே வருகிறேன். என்னையும் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்படி வா. என்னையா பிரச்சனை? பாட்டை இயற்றது நீதானே? ஆமா, நான் தான் இருக்கிறேன். தயவு செய்து நான் கேட்ட கேள்வி பதில் கொடு. முதலில் உங்க கேள்விதான் என்ன? அதை சொல்லும். இப்பாட்டு உங்களுடையதுதானே? ஆமா, அன்று பற்றி யாராவது எழுதி கொடுத்து அதை நான் வாங்கிக்கொண்டேன். அப்படியா? அந்த பாட்டிற்கு விளக்கம் கூறி நீ கருத்தை பெற்று செல்லலாமே. அண்ணா நானே கஷ்டத்தில் இருக்கேன். இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். இப்பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவரது பரிசை குறைத்துக் கொடுங்க. என் மன்னர் சரியான பாட்டிற்கு பதிலளிக்கிறார் என்றால் அதை கண்டவர் மகிழ்ச்சியாரின் முதல் மனிதன் நான் தான். அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முகவேலும் அகத்தியரும் கத்திக்காது தமிழ்மொழி பிழையான பாட்டிற்கு பாட்டியை பரிசளித்தான் என்றால் அதை கண்டு வருத்தப்படவும் அடியேன் நான். இங்கே எல்லாமே நீங்க தானா? என்னையா பிரச்சனை? ஏனையா உயிரை வாங்குகிறீர்கள்? உயர்வான கப்பாட்டின் உயிரை நீ வாங்க வேண்டாம் என்று உனக்கு நான் எச்சரிக்கிறேன். இதுக்குதான் சொல்றது. புதுசா பாட்டு எழுதவன் நம்பி அந்த காரியத்தை இறங்காது. பரிசு வேண்டாமா? வேண்டாம் ஐயா, நான் வருகிறேன். ஐயா
என்றாலும் அது மன்னிக்கப்படலாம். ஒரு குற்றம் இருக்கிறது. என்ன தவறு? முதல்வன் காட்டை இயற்றியா யாருக்கு எப்படி வரும்? எழுதிய ஈகாரால் இன்னொருவரிடம் கொடுத்தனுப்பியதன் காரணம் அது நடக்க முடிந்த கதை. பிரச்சனைக்கு வாருங்கள். முதலுக்கு முதலில் பொய் வைக்க வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்ததில் புரியாததில் தெரிந்ததில் தெரியாததில் இறந்ததில் இறங்காதது அனைத்தும் அறிவோம். அது பற்றியுள்ள அறிவுரை தேவையில்லை. எமக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டி
எடுத்து ஓய்வு கடமை இருக்குது எழுந்துரு சீரி பாய்ந்திடு அம்பாக கால தங்கம் போனாலே தம்பிய என்னாலும் வருமோட நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை குஞ்சி நிற்கும் வஞ்சிகளே நஞ்சிகளே புஞ்சைகளே ரம்பைகளை விஞ்சி நிற்கும் வஞ்சிகளே தெருக்கூத்து தமிழனுக்கு முதலாட்டம் புலிவேஷம் எங்களுக்கு புகழ் கூட்டும் வீரந்தான் கந்தனுக்கு தாய்ப்பாடு சுரளையும் சுடுக்கெடுத்த நம்மாடு வேட நாடா வேட இவ தனிக்க மால நாட வீர நாடா வீர நான் கந்தனுக்கு பேர ஆதி தமிழன் ஆண்டவரானான் மீதி தமிழன் அடிமைகளானா நாட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாடட்டா தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே நன்னே நானே தன நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி அம்மா வீரமகாளி எங்க அழகு வீரமகாளி அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாள் அன்னை வீரமகாளி நன்னே நானே தன நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாளி அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி அந்த சுந்தரராஜன் தங்கையவ அம்மா வீரமகாளி நன்னே நானே தன நானே நன்னே நானே நன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அல்ல வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமிய கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமிய கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு
பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது வீறு கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும் மதுர குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு எனக்கு அருமை மாணவ செல்வங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை